வணக்கம் நண்பர்களே, பாருங்கள் பவானிசாகர் டேம் இன்றைக்கி செம்ம கூட்டங்க. இன்றைக்கி பார்த்தீங்களா, இன்றைக்கி என்னமோ தெரியல, இன்றைக்கி மண்டே சரியான கூட்டங்க. இல்லை மேலே இன்றைக்கி மேலே வந்து மண்டே மேலே வந்து அனுமதி கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. நாங்கள் போகலாமா? டேம் மேலே வீட்டுக்கு போகலாமா? மேலே வந்து அனுமதி இருந்தால் மேலே போகிறதுக்கு அனுமதி. இதுதான் பவானிசாகர் டேம் மேலே போகிறது. பவானிசாகர் செல்லும் மேலே செல்லும் வழி. இது அனுமதி பெற்று போகலாம். ட்ரைனிங்ஸ் எல்லாம் சிவில் ட்ரைனிங்ஸ்லாம் அனுமதி பெற்று போகிறாங்க. அனுமதி பெற்று போகலாம் உள்ள. வணக்கம் தலைவா. நல்லா இருக்கு தலைவா. இல்லை மேலே சிவிலுக்கெல்லாம் அனுமதியாக இருக்குது. நான் போகலாமா? சரி, போயிட்டேன் போகலாமா? கூட ஒர்க் பண்ண ஆளுது இவரு என்ன? இன்றைக்கெல்லாம் 25,000 30,000 சம்பளம். நம்மளுக்கு அனுமதி இருக்குன்னு கேட்டு தலைவர்கிட்ட கேட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, பொண்ணு பாப்பா படிக்கணுங்கல்ல, பாப்பாவை டாட்டா கொடுக்கு. எல்லாமே கவர்மெண்ட் ஜாப்பு. என்ன, எல்லாமே கவர்மெண்ட் ஜாப் உள்ள ஆளு தான். எல்லாமே கவர்மெண்ட் ஜாப் இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் வந்துருக்குறாங்க. நான் கரெக்டாக வண்டி உள்ளே இழுத்துட்டு கரெக்டாக நான் மாட்டிட்டேன். சரி, தப்பு இல்லை, பார்த்தேன். அவங்களையும் சந்திச்ச மாதிரி ஆச்சு. 2-3 கருத்து பேசினேன். அப்போ தானே என் பொண்ணுக்கு ஒரு அனுபவம், உனக்கு ஒரு அனுபவம் இதுதானே. இந்த மாதிரி நான் போலீஸ் ட்ரைனிங்கெல்லாம் வந்து போகும்போது ஏகப்பட்ட அனுபவம். 10,000 பேர் வருவா. அது செலக்டெல்லாம் ஆனேன். உனக்கு நல்லா இருக்கு டேம் பார்த்து. நம்மளுக்கு சடிஞ்சு வெளியிருந்து வர்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஒன்றுமில்லை, இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் வந்தோம். அப்புறம் அப்படியே அந்தளவுக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் வந்தோம். அப்படியே வந்துட்டு போகலாம், கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்துட்டு போகலான்ட்டு வந்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குளிர் ஆயிரு. இது வந்தால் நிறைய மீன் சாப்பிட்லாம், மாங்காய் தேங்காய் எல்லாமே சாப்பிட்லாம். என்ன, தேவைப்பட்ட மீன் சாப்பிட்லாம். ரமேஷ் அவர் ஃபைனான்ஸ்கார் தான். ஒரு நாள் தழுத்தி விட்டுல ஒரு சைட் ரோட்டில். மாங்காய் வேணுமா பாப்பா? வேண்டாம், இப்போ தான் கொஞ்சம் தும்மல் கம்மியாக இருக்குது. பரவாயில்ல, மாத்திரை டேப்லெட்டெல்லாம் போட்டு தும்மல் கம்மியாக இருக்கலாம். மாங்காய் சாப்பிட்டு எச்சா தும்மல் வரது பார்க்கு. அதுக்கு தகுந்த மாதிரி போய் வாழைக்காய் பச்சி போட்டு சீவி, என்ன, வாழைக்காய் பச்சி போட்டு சாப்பிட்டோம்னா உனக்கு வந்து சளி பிடிக்காது. சளி பிடிச்சிருக்குல்ல, கரெக்டாக. சூப்பர் ஏரியா. பூரா கவர்மெண்ட் ஜாப்பு, சிவில் ட்ரைனிங்ஸ் எல்லாம் வந்து, அதாவது அடுத்த கட்ட மேற்படிப்புன்னு சொல்கிறாங்களே, மேற்படிப்பு மாதிரி இது வந்து ட்ரைனிங்ஸ் வரணும். யாராக இருந்தாலும் வந்து ட்ரைனிங்ஸ் வந்து பவானிசாகர் தான் வந்தவணும். எப்பப்பா? ட்ரைனிங் சென்டர் இருக்குது. அதனால் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறது எப்படி, அதாவது ஒரு அரசு துறை இது வந்து மக்களை வந்து எப்படி அணுகுமுறை, அதாவது கவர்மெண்ட் வேலைகள் வந்து மக்களை எப்படி அணுகுமுறை பண்ணுறது, எப்படி சந்திக்கணும், எப்படி டீல் பண்ணணும், என்னென்ன டிபார்ட்மெண்ட் என்னென்ன வேலை எப்படி ஒர்க் பண்ணணும். ஆமாம், கண்ட்ரி டிரைவர் வேலை கூட அப்படி தான். இப்போ
வந்து எப்படி எப்படி ஒருத்தர் ஏறுவாங்க இறங்குவாங்க, பேசஞ்சர் எப்படி மதிக்கணும், அது மாதிரி ஸ்கூல் பசங்களுக்கு பால்வாடி இது பண்ணுறதுக்கு. அப்போ ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டா. ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்டு ஒவ்வொரு செக்ஷன் இருக்குது. அப்போ அந்த செக்ஷனுக்கு வந்து எப்படி அவன் வந்து நீ படித்தாச்சு பாப்பா, படிச்சுக்க அப்புறம் வந்து நீ வந்து ஒரு ஜாபுக்கு போகிற, மொத்தமாக போய் அந்த ஜாப் என்ன உனக்கு தெரிஞ்சிடுமா, என்னென்ன ஒர்க்கு என்னன்னு தெரிஞ்சிடுமா. ஒர்க்கு இந்த ஒர்க்கும் தெரியும், பேங்க் வேலை அப்படின்னு வெளியிருந்து தெரியும். அந்த பேங்கில் என்ன வேலை, எப்படி எப்படி இது பண்ணணும், என்னென்ன ஸ்ட்ராட்டஜி கொடுப்பாங்க, எப்படி நான் நடந்துக்கணும், மக்களை எப்படி அணுகுமுறை பண்ணணும், நிறையா டைப் இருக்குது. அவங்க வந்து ட்ரைனிங் அதுதான் ட்ரைனிங் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தர் கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நாங்கள் பதில் சொல்லணும். அது கேண்ட்ரியூஸு அங்கே போயிடுச்சு. இது வந்து இது பாலம் பாப்பா, பாலம் இருக்குது. இது வந்து இது பாப்பா, இங்கே பாருங்க சாதிகள் வந்து விட்டார்கள். ரோட்டு முன்னாடி இருந்தால் யாரும் சொல்ல மாட்டாங்க, மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க. உள்ளே ஏதோ இல்லீகல் பண்ணிகிட்டு இருந்தால் தான் அப்புறம் சிக்கலை. சற்று நேரத்தில் உங்கள் அம்மா அவர்கள் ஃபோன் செய்து விடுவார்கள், போனவர்கள் காணாமல் என்று. அதனால் வண்டியை விரைவாக ஓட்டி கொண்டிருக்கிறேன். தலைவி அது மாதிரி இங்கே நிறைய ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன் இருக்குங்க, சிவில் ட்ரைனிங்ஸ் இருக்குது. பவான்சார் இல்லாத ஆஃபீஸே கிடையாது. ஆனால் நாம் இங்கே பக்கத்தில் தான் இருக்குதா, நாம் கவர்மெண்ட் ஜாப் நம்மளால் வாங்க முடியலையே அப்படிங்கிற வருத்தம் எனக்கு இருந்துச்சு. கவர்மெண்ட் ஜாப்பில் கிடச்சிது, நாங்கள் போனோம். அப்புறம் நான் வீடை வேணும் அப்படின்ட்டு ஒன்று. ரெண்டாவது வந்து எந்த ஒரு ஜாப்பாக இருந்தாலும் வந்து இந்த சைடு வந்து 5 வருஷமோ 10 வருஷமோ என்ன மாதிரி வேலை, அதாவது அப்படி தான் செய்யணும். அதான் ட்ரைனிங் மாதிரி. நாம் போனோன்னே ஆஃபீஸில் வந்து மேனேஜர் பதவி தான் வேணும், மேனேஜர் ஏது வேணுமா, ஹீரோ ஏது வேணுமா, இடையில் வந்து அந்த மாதிரி இணை கதாநாயகன் சைடுக்கு எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க. இந்த ரோட்டில் போகும்போது தான் கொஞ்சம் கவனமாக போயிடுது. 4 ரோட்டில் போகும்போது தான் கொஞ்சம் கவனம். நாங்கள் அது வந்து மேட்டுப்பாளையம், இது பவான்சார் டேம், இது சத்தி ரோடு. நாங்கள் சென்று கொண்டிருப்பது வந்து சத்தி ரோடு. வலது கை பக்கம் மேட்டுப்பாளையம் சாலை, இடது கை பக்கம் பவான்சார் பஸ் ஸ்டாண்டு. நாங்கள் வந்த வழி வந்து பவான்சார் டேமு. இப்போ சத்தியமங்கலம் சாலை சென்று கொண்டிருக்கிறோம். சந்திப்போம். நன்றி, வணக்கம்.